Hello friends, welcome to Nimmy's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தலப்பாக்கட்டி சீரக சம்பா அரிசியில பண்ண பிரியாணி சொல்லவே வேணாம். ரொம்பவே சுவையா இருக்கும். அப்படிப்பட்ட தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் அடிக்க விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் வெந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 10 கிராம்பு, 1 ஜாதிப்பூ, 2 நட்சத்திர சோம்பு, 6 ஏலக்காய், பட்டை 2, பிரிஞ்சி இலை 3, கடைசியா இதுல ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்து தண்ணி விடாம அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே மிக்ஸி ஜார்ல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல்லு வெள்ளைப்பூடையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து கூடவே ஒரு 6 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல மைய அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பிரியாணிக்கான 2 மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. தலப்பாக்கட்டி பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான் ஃபேமஸ். ஸோ நான் இன்னைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். அடுத்ததா பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணி அதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்திருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து 2 சூடானதுக்கு அப்புறமா நாம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலவையை இதுல கலந்து நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு நாம வேக வச்ச மட்டன் துண்டுகளை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அதுல நாம அரைச்சி வச்சிருக்க மசாலா கலவையை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா அதுல 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 2 கிளாஸ் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. மட்டன் தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுல ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நாம 2 டம்ளர் அளவுக்கு மட்டன் தண்ணி ஊத்திட்டோம். அதனால மீதம் 3 டம்ளர் அளவுக்கு சாதாரண தண்ணி ஊத்துறோம். அடுத்ததா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கை அளவுக்கு புதினாவையும் ஆட் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் அடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப 2 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாமா? அரிசி எதுவும் உடையாம சாதம் எதுவும் குலையாம நல்லா அழகா வந்துருச்சு. இப்ப மேலாப்புல இருக்க மசாலாவும் கீழே உள்ள மசாலாவும் சாதத்தோட சேர்றதுக்காக இது எல்லாத்தையும் மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சுட சுட சூடான அருமையான சுவையில தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.